சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யா வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்து ஐஷு என்னாச்சு, எப்ப பாரு இப்படி முகத்தை வாட போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம், புதுசா கல்யாணம் ஆனவங்க இப்படி இருக்கலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்ட்டி நீங்க வேற கல்யாணம் ஆனவங்க நீங்க சொல்லும் போதுதான் எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்ற ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. என்னாலையும் சேது மாமாவாலையும் கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்க முடியல தெரியுமான்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. உடனே அதுக்கு சித்ரா வந்து ஐஷு வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா, நீங்க 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு வரீங்களா, நான் வந்து ராஜாங்கம் பெரியப்பா கிட்ட பேசி உங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறேன்றாங்க. உடனே ஐஸ்வர்யா இது ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா சேது மாமா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. எனக்கு குழந்தை தான் எல்லாம், குழந்தைக்கு அப்புறம் தான் மத்தவங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. இது எனக்கு தேவையா, வேண்டாம் விடுங்க சித்துன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வருத்தமா சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி உன்னுடைய ஆன்ட்டிய நீ என்ன நினைச்சிட்ட, உனக்கு ஹனிமூன் போக விருப்பமா இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு, கண்டிப்பா உங்க 2 பேரையும் அனுபவிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்றாங்க. நான் சேது மாமா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவர்கிட்ட மனசு விட்டு பேசணும், இதுதான் என்னுடைய ஆசை. இதை நிறைவேற்றினா எதுக்குனாலும் யாருக்குனாலும் நான் ரொம்பவே தேங்க் பண்ணுவேன். நீங்க மட்டும் ஹனிமூனுக்கு சேது மாமாவை சம்மதிக்க வச்சீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன் ஆன்ட்டி. ஏன்னா சேது மாமாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவர்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி ஐஸ்வர்யா ஃபீல் பண்றாங்க. நீ கவலைப்படாத, நீ ஒரு விஷயம் ஆசைப்பட்டுட்டேன்னா அதை செய்யாம இருப்பேன் நான் உன் ஆன்ட்டி, கண்டிப்பா செய்யறேன். நான் ராஜாங்கம் அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கிட்ட போறாங்க. ராஜாங்கம் உட்காந்துட்டு இருக்காங்க ஹால்ல. மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. என்ன ஈஸ்வரி என்கிட்ட பர்மிஷன் கேட்டெல்லாம் பேசுற, என்ன விஷயம் சொல்லுன்றாங்க. இல்ல அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு, தயங்காம சொல்லு ஈஸ்வரின்னு சொல்லிட்டு மோகனும் சொன்னதும், இல்ல சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கல்யாணம் நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப சேது ஐஸ்வர்யாவை கண்டுக்காம குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க 2 பேருக்கும் ஒரு புரிதல் வர்றதுக்காக அவங்க 2 பேரையும் எங்கேயாவது இன்ப சுற்றுலா அனுப்பலாமான்னு சொல்லி ஈஸ்வரி கேக்குறாங்க. இதுக்கு ராஜாங்கம் என்ன சொல்ல போறாங்க, சேது ஒரு வேலை விஷயம் தெரிஞ்சா சேது ஹனிமூன் போக ஒத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.